வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலான் சீசன் வந்தாச்சு. அதனால் வாட்டர்மெலான் வச்சு ஒரு ஜெல்லி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இந்த சம்மருக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து 1 கப் வாட்டர்மெலான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 கப் சீனி, 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர். இவ்வளோ தான் நமக்கு தேவை. பேசிக்காக இவ்வளோ தான் தேவை. இதை வச்சு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்வீட் ரெசிபி இதெல்லாம் பண்ணும்போது நான்ஸ்டிக் கடாய் வந்து நமக்கு சூப்பராக வரும். 1/2 கப் சீனியும் 1/4 கப் தண்ணியும் ஆட் பண்ணி இந்த மாதிரி சீனி கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்ல பாகு பதம்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்ல. ஜஸ்ட் அந்த சீனிலாம் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு கொதி வந்தால் போதும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இதை ஆறிட்டு ஒரு சைடில் இருக்கட்டும். ஸோ அதே பேனில் வந்து நான் இன்றைக்கி 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன், அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 கப் மெஷர் பண்ணி வாட்டர்மெலான் ஜூஸ் எடுத்துருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர்மெலான் ஜூஸ் வந்து நான் நார்மலாக மிக்சியில் வந்து பீஸாக கட் பண்ணி அரைச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உடனே ஸ்டவ் வந்து ஆன் பண்ணாதீங்க. நல்லா வந்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டியே இருக்காது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு கட்டியாகி வர்றது தெரியும். அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரும். ஸோ இந்த மாதிரி வரும். நான் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும், தீஞ்சு போயிடும், இல்லை வந்து ரொம்ப கட்டி மாதிரி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக வந்து கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா வந்து அது டிரான்ஸ்பரண்ட் ஆகி நல்லா வந்து உங்களுக்கு பேன்லேருந்து சைட்லேருந்து அப்படியே இலகி வரும். இந்த மாதிரி வரும். பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சீனி பாகை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃபோர்ஸாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா வந்து அந்த சீனியும் அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக மிக்ஸ் ஆயிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் திரண்டு வந்துடும். ஸோ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா இன்னுமே நமக்கு அல்வா மாதிரி நல்லா திரண்டு கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஆற வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ இதே கலர் போதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வரணும். நான் வந்து லைட்டாக வந்து ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் மாதிரி இருந்துச்சு. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டினா ஆட் பண்ண தேவையில்லை. மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு ரெட் கிடைக்கும். ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பிளேட்டோ இல்லை ஏதாவது ஒரு டின்னோ, கேக் டின்னோ மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நெய் வச்சு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே நம்ம அதில் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணணும். ஸோ இது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆயிரும். ஸோ எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நான் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுருக்கேன். இங்கே சின்ன இதாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அன்மோல்ட் பண்ணி பார்த்துடலாம். பக்கத்தில் என்ன வச்சுருக்கிறேன்னா ட்ரை கோக்னட் வச்சுருக்கிறேன். ஸோ இதை நம்ம பீஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ட்ரை கோக்னட்டில் வந்து நம்ம புரட்டி எடுக்கும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். ஸோ அதனால் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் வந்து சில்லுன்னு சாப்பிடும் போது செம எம்மியாக இருக்கும். கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக தான் கட் பண்ண வருது. ஸோ கிட்ஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜெல்லி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதை வந்து நம்ம அந்த ட்ரை கோக்னட்டில் தேவைப்பட்டால் ட்ரை கோக்னட்டில் நீங்கள் வந்து முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. எல்லா இடமும் நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி கோட்டாகி எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெல்லி ரெசிபி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிப்பியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
for watching Foodie Choice.